ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா இதுல பாத்தீங்கன்னா அவர் குடோன்ல இருந்து நிறைய பொருள் திருடு போயிட்டே இருந்துதான். அப்போ ராஜா என்ன சொன்னாராம், அந்த திருடெல்லாம் போதினோடனே எல்லாம் வந்து ராஜாட்ட சொன்னோடனே ராஜா சொன்னாராம், அந்த திருடனை கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி அந்த திருடன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த திருடனை சவுக்காலே அடிச்சு அதாவது சாகடிக்கணும்னு சொன்னாராம். உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா தேடுறாங்க. தேடும்போது திருடனும் அகப்பட்டு கொண்டான். இப்போ திருடன் மாட்டிக்கிட்ட உடனே கருமையான தெய்வ பிள்ளைகள் அந்த திருடனை ராஜா கிட்ட கொண்டு போகும்போது ராஜா அதிர்ந்து போகிறார். ஏன் தெரியுமா? அந்த திருடன் வேற யாரும் இல்லை, அவன் ஒரே மகன். அவருக்கு அப்படியே மனசு வேதனை. ஐயோ, ஏன் மகனை ஏன் கண்ணு முன்னால அடிச்சு அவனை கொலை செய்யணுமா? ஏன்னா அப்படிதானே அவன் சட்டம் கொடுத்தான். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஐயோ என் பையன் ஏன் முன்னால அடிச்சு கொலை செய்யணுமா? இல்ல இல்ல, அந்த தண்டனை ஏன் மேல வரட்டும்னு சொல்லி அந்த தகப்பன் உள்ளம் துடிக்குது. அவனை அடிக்கிறாங்க, அவங்க பையனை அடிக்க வந்த உடனே இப்போ அடிக்க தொடங்கிட்டாங்க. இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த ராஜா திடீர்னு போய் அவங்க பையனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான். கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீங்க இப்ப என்னை அடிங்க, என் பையனை அடிக்க கூடாது, என்னைய சாகடிங்க, நான் அந்த பையனுக்காக நான் சாகுறேன், என் மேல அந்த அடி விழட்டும்னு சொல்லி அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்பா அழுதாராம். இந்த பையன் கொஞ்ச நேரம், அப்பா நான் தானேப்பா குற்றவாளி, நான் தானேப்பா சாகணும், நீங்க ஏன்பா எனக்காக சாகணும்? இல்லப்பா இல்ல, நீ சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளோ அடிக்கிறாங்களாம். அந்த வயதான தகப்பன் அவ்வளோ அடியும் அவர் முதுகுலையும் உடம்புலையும் வாங்கிக்கிட்டு அவர் அப்படியே இருந்து மறிக்கும் போது சொன்னாராம், நீ இனிமே நல்ல மனுஷனா ஒரு ராஜாவா இந்த தேசத்தை ஆளணும், இனி இந்த திருட்டு வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த மயக்கமான அந்த சூழ்நிலையில அவன் கிரீடத்தை எடுத்து அந்த தன்னுடைய மகனுடைய தலையில வைத்து விட்டு அப்படியே மரித்து போய்விட்டாராம். ஹல்லேலூயா. அவன் உள்ளம் உடைந்ததாம். ஹல்லேலூயா. ஐயோ, எனக்காக எங்க அப்பா மரிச்சிட்டாரு, நான் இனிமே இந்த தவறை செய்ய மாட்டேன், நான் உண்மையா ஆட்சி செய்வேன் என்று சொல்லி அவன் அந்த ஆட்சியில் அரியணை ஏறினானாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார்ல.